டேர் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் செங்குட்டுவேல். நம்ம இன்க்ரூசஸ் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து க்ரூஸ் புக் பண்ணுறது, ஹோட்டல் புக் பண்ணுறது டீட்டெயில் நான் ஷோ பண்ண போகிறேன். அது நிறைய பேர் தெரியுதுன்னு கேட்டிருக்கீங்க. அதாவது மெயினாக உங்களுக்கு லாகின் பண்ணோன்னே உங்கள் ஹோம் பேஜில் உங்கள் பேர் இதெல்லாம் வரும். அதில் உள்ள போன உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் புக்கிங்கு குயிக் ஆக்சஸ் கீழே புக்கை க்ரூஸு, புக்கை ஹோட்டலு, புக்கை டூர்னு இருக்குது. இந்த புக்கை க்ரூஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் ஆப்ஷன்ஸு. அதாவது ஆல் டெஸ்டினேஷன்ஸ் கேட்கும். அப்புறம் வந்து என்ன க்ரூஸ் லைன் வேணால் க்ரூஸ் லைன் டெஸ்டினேஷனில் பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரி வரும். ஆஃப்ரிக்கா, அலாஸ்கா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏசியா டச் பண்ணிக்கிறோம், ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து க்ரூஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு க்ரூஸ் தான் வேணும்னா அந்த க்ரூஸ் நேம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் எல்லாமே பார்க்கணும், அந்த மாதத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்து பார்த்திங்கன்னா இப்போ நவம்பர் எப்பயுமே வந்து 3 மந்த்ஸ் ப்ரியராக நீங்கள் பாருங்கள். இந்த லாஸ்ட் மினிட்ல பண்ணால் புக்கிங் பண்ண முடியாது, அவைலபிள் இருக்காது. ரெண்டாவது ரேட்டு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதில் 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 3 மந்த்ஸுக்கு முன்னாடி புக் பண்ணால் தான் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து மார்ச் மாதம் ஒரு க்ரூஸ் சூஸ் பண்ண 2026 இயர் வந்து 2025 இருந்துச்சு. ரைட்டில் கொடுத்து 2026க்கு மாற்றிட்டேன். இதில் வந்து மார்ச் மாதம் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சர்ச் க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மார்ச் மாதம் எந்தெந்த க்ரூஸும் ஏசியாக இருக்குது. 36 க்ரூஸஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஷோ ப்ரைஸ் பர் பர்சன் காட்டுது. இதில் பார்த்திங்கன்னா இயர்லி லிஸ்ட்டு, அதாவது எது நேரம் இயர்லியாக வருதோ அதை ஃபஸ்ட்டு காட்டும். இங்கே லோ டு ஹை போட்டிங்கன்னா கம்மியான நாட்கள் வந்து காட்டும். அது 3-4 ட்ரிப்புலேருந்து ஸ்டார்ட் ஆகும் வச்சுக்கானே. இதில் போனீங்க அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள் எம்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஏசியா ஃப்ரம் கீழாங் தைவான்லேருந்து போகிறது அந்த க்ரூஸு 5 நைட்ஸ் இருக்குது. ஒரு ஆளுக்கு $459. டேட் பாருங்கள், 5 நைட்ஸு. டேட் வந்து 28/3 வந்து ஏப்ரல் 2 5 நாள் ட்ரிப்பு போகுது. இது மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரம் கீழாங்கு இப்போ வந்து சிங்கப்பூர் பாருங்கள், 3 நைட் க்ரூஸ் ஃப்ரம் சிங்கப்பூர் டிஸ்னிலேண்ட் க்ரூஸு பார்த்தீங்கன்னா எப்போ மார்ச் 13 கிளம்பி 16 எங்கெங்கே போகுது எல்லாமே நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போகும்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து கீழாங்க ஃபஸ்ட்டே சொல்கிறேன்னே, இது நீங்கள் புக் பண்ணி உள்ளே போகிறீங்க, உள்ளே போய் பார்க்குறீங்க. பார்த்ததுக்கப்புறம் இது ரூமுக்குள்ளே போகும்போது வந்து டோட்டல் ரூமோட இது காட்டும். சரிங்களா? பாருங்கள், ஃபியூ கேபின்ஸ் ரிமைனிங் ஆல்ரெடி நிறைய புக்கிங் ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. சரிங்களா? காட்டுது. இது பார்த்து இன்சைட் ரூம் அவைலபிள் இல்லை, ஓஷன் வியூ இல்லை, பால்கனி தான் இருக்குது. பால்கனி பார்த்தீங்கன்னா $1117.50. சரிங்களா? எங்கே கிளம்புது எங்கே போகுதுன்னு காட்டுது. பாருங்கள், டோக்கியோ போகுது, அதாவது கீழாங்கில் கிளம்புது, டோக்கியோ போகுது. சரிங்களா? போயிட்டு 1 வே ட்ரிப் இது ஐட்டரிஸ் எல்லாமே இருக்குது. எப்போ எங்கே கிளம்புது, கீழாங்கில் ஏதாவது தைவான் எத்தனை மணிக்கு கிளம்புது. டிபார்ச்சர் பார்த்தீங்கன்னா 28 சாயங்காலம் 6 மணிக்கு அந்த டைம் கிளம்புது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழாங்கில் வந்து எத்தனை மணிக்கு கிளம்புது, 22 சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்புது. அடுத்த நாள் ஃபுல்லாக கடலில் ஏதும் போகுது. டோக்கியோ வந்து பார்த்திங்கன்னா 2 அன்றைக்கி காலையில் போய் ரீச் ஆகுது டோக்கியோவில். சரிங்களா? 12 மணிக்கு ஏர்லி மார்னிங் 12 போய் ரீச் ஆயிடுது. இதை கான்செப்ட். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் எங்கே கிளம்புது, எங்கே போகுது, எத்தனை இடையில எங்கே நின்றுது எல்லாமே காட்டும். நீங்கள் ஒவ்வொன்றா உள்ளே போய் ஐடியா செக் பண்ணிக்கலாம். இது போனதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணி ஓகே என்ன புக் பண்ணுறேன்னு சொன்னால் புக் க்ரூஸ் போயிட்டீங்க அப்படின்னா உள்ளே போகும்போது உங்களுக்கு என்ன காட்டும்னா நீங்கள் 2 பேரா 4 பேரா அடல்ட்டு 2னா 2 4னா 4 இந்த ரூம் 4 பேர் கேபின் இருந்ததுன்னா 4 காட்டும், இல்லைன்னா கிடையாது. 18+ தான் அடல்ட்டு. சில்ட்ரன்ஸ்னால் சில்ட்ரன்ஸ் டேட்டா பார்த்து கொடுக்கணும். 56+னாக்க சீனியர் சிட்டிசன்ஸ் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி போட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் சர்ச் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே போயிட்டு இது மாதிரி அடுத்த ஸ்டெப்பு 8 ஸ்டெப்பு மொத்தம் போகணும். இது வந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணணும். எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் ஆரம்பிங்க புக்கிங் பண்ணும்போது. அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு பண்ண முடியும். இதில் போனோன்னா பால்கனிலே வந்து நிறையா வகையான இன்டீரியர்ஸ் இருக்குது. இன்டீரியரை பொறுத்தும் வந்து ரேட்டு மாறும். இதில் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணால் டெக்கு காட்டுது. எத்தனாவது டெக்கு பார்த்தீங்கன்னா கேபின் 88. பார்த்தீங்கன்னா டெக் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஆகலை. ஸோ அது வந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே போகும்போது தானாக டிஃபால்ட்டாக ஒரு சில வரும், ஒரு சில வராது. கொடுத்தீங்கன்னா கேபின் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சூஸ் பண்ணுறேன், உள்ளே போய் கேட்கும். இவ்வளோ 50% நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கன்க்ராச்சுலேஷன்ஸ் டீட்டெயிலெலாம் வந்துடுது. ஏன்னா ஆக்டிவ் மெம்பர் யூ கேன் யூஸ் இட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் டில் த காஸ்ட் ஆஃப் த புக்கிங் போட்டிருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி இன்ஷியேட்டர் பேசிங்கன்னா இந்த ரேட், அதாவது இன்ஷியேட்டர் பேசினா நீங்கள் வந்து மீட்டாக புக் பண்ணலாம், 15 டேஸில் கூட புக் பண்ணலாம், 17% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது 1007 சில்லறை. பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா 1330 வந்தது. பார்த்திங்கன்னா வந்து 1140 கட்டினா போதும். ரிவார்ட் பாயிண்ட்னா 50%. இப்போ 1330 வந்து
558 மட்டும் கையில் கட்டினா போதும். 50 டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ரீட்டைல் ப்ரைஸ் 1330. இந்த மாதிரி ஒன்று காட்டும். நீங்கள் வந்து இன்ஷியர்னா செலக்ட் பண்ணணும், டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் அதுக்கு போய்க்கும். சரிங்களா? அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு புக்கிங் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அவைலபிள் பேலன்ஸு என்ன எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எடுத்துக்கலாம் எல்லாம் காட்டும் உங்களுக்கு. இன்ஆக்டிவ் பேலன்ஸ் எதில், அதாவது நீங்கள் வந்து ஆக்டிவ் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இன்ஆக்டிவ் இருந்தாலும் இன்ஆக்டிவ் பேலன்ஸ் காட்டுவதில்லை, அதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஆக்டிவ் பேலன்ஸ் இருக்குது, ஆக்டிவ் யூஸ் பண்ணிக்கிறோம். அது போட்டு உள்ளே போய்ட்டு அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஸ் பண்ணிவிட்டு கூட யாரும் ஆட் மெம்பர், இன்னொரு மெம்பர் கூட சேர்த்தோம்னா ஆட் பண்ணிக்கலாம். 2 மெம்பர் ஒன்றா சேர்ந்து கூட புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டைரெக்டாக நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு நீங்கள் நேராக போய்ட்டு பேசஞ்சர் டீட்டெயில் ஃபில்அப் பண்ண ஆரம்பிக்கணும். பாஸ்போர்ட் நம்பரு எல்லாமே கேட்கும். எல்லாமே யார் கூட அடுத்து கூட வரவர் யார், கம்ப்ளீட் டீட்டெயில் தெளிவாக அப்டேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும், உங்களுக்கு ஒவ்வொன்றா கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஆன்லைன் புக்கிங் ஈஸியாக தான் இருக்குது. இது மாதிரி அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் போக இதை ஃபில் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பு போகும். போக உங்களுக்கு அதுவே கைட் பண்ணும். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க, எத்தனை நாள் ட்ரிப்பு வேணும், அதே மாதிரி வந்து எங்கேருந்து போக போகிறீங்க, எந்த மாதிரி ரூமு வேணும், இதெல்லாமே நீங்களே புக் பண்ணிக்கலாம். அதுக்கு சஃபிஷியண்டான டாலர்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய மந்த் நீங்கள் மெம்பர்ஷிப் பே பண்ணி டாலர் சேர்த்திக்கிட்டே வாங்க. அது முடியும் போது நீங்கள் உங்களுக்கு எப்போ ட்ரிப்பு புக் பண்ணணும், கொஞ்சம் ஏர்லியாக புக் பண்ணும்போது ரேட்டு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். புக் பண்ணிவிட்டு அது மாதிரி விசா ப்ராசஸில் நீங்கள் ஐசெட்டிஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போக இருக்கிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் எந்த கண்ட்ரிக்காரையும் தெரியாது உங்களுக்கு. உங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு அந்தந்த கண்ட்ரியில் என்னென்னலாம் நாம்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தாக்கா சிங்கப்பூருக்கு விசா எடுக்கணும். இதே வந்து மலேசியாவுக்கும் தாய்லாந்துக்குன்னா எடுக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு நாம்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியும் அந்த நாம்ஸ் படி நீங்கள் விசா எடுத்துக்கணும். எங்கேருந்து போகிறது வர்றது எல்லாமே நம்மளோட ஓன். நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்களா, ஃப்ளைட்டில் போகிறீங்களா, இல்லை லோக்கல் இருந்தனாக்கா பக்கத்துலேயே போய்க்கலாம். அது வந்து நம்மளோட ஒன்ஸு க்ரூஸில் போய் செக்இன் ஆகும்போது ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணி ஏர்போர்ட் பண்ணி செக்இன் ஆகி தான் உள்ளே போக முடியும். அதேமாதிரி மல்டிபிள் என்ட்ரிஸ் நீங்கள் கண்ட்ரிஸ் போகிற மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியோட நாம்ஸ் என்னங்கிறது நீங்கள் வந்து கோத்ரோ பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். அதுக்குள்ள சப்போர்ட் கைடெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஏதாச்சுன்னா எங்கள் டவுட்டாக எங்களை கூப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக புக் பண்ணுங்கள். ஹாப்பியாக நிறைய ட்ரிப்ஸ் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. பாய்.